அண்ணன் திருமாவளவன் அவர்கள் துணை முதல்வராக அறிவிப்பதை திமுக ஏற்குமா? அவருக்கு இல்லாத தகுதி உதயநிதிக்கு எப்படி இருந்துச்சு? கருணாநிதியினுடைய பேரன் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய மகன். இதை தாண்டி வேற என்ன தகுதி இருக்கு அவருக்கு? ஒண்ணுமே இல்லையே. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய உழைப்பை கொடுத்தவர். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் துணை முதல்வராக வருவதை நாங்கள் ஆதரிக்கிறோம், நாங்கள் ஏற்கிறோம். திமுக ஏற்குமா? ஏன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு அமைச்சராக வரக்கூடாதா? ஒரு பொது தொகுதி அண்ணன் கேட்டார்ல, 3 தொகுதி கொடுங்க, ஒரு பொது தொகுதியில் போட்டியிடணும்னு கேட்டார்ல, அந்த பொது தொகுதியை நீங்க ஏன் கொடுக்கல? திமுக ஏன் கொடுக்கல? அப்ப யாரு இங்க சாதிய ரீதியாக செயல்படுதுன்னா திமுக தான். 2021 சட்டமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சீட்டு கொடுக்குறாங்க, மதிமுகவுக்கும் சீட்டு கொடுக்குறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் சீட்டு கொடுக்குறாங்க. ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வெறும் 6 தொகுதிகள் மட்டும் கொடுக்குறீங்க? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிலேயே திமுகவிற்கு அடுத்து வலிமையாக இருக்கக்கூடிய கட்சினா விடுதலை சிறுத்தை கட்சி தான். அவங்க தான் 2வது வலிமையாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு இன்னும் அதிகமான தொகுதிகளை நீங்க கொடுங்க. அவங்களுடைய உரிமையை தானே அவங்க கேட்கிறாங்க. தினம் சேவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு அம்சத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மது ஒழிப்பு மாநாடு மற்றும் அதிமுக வருகையை தாண்டி பல முன்னேற்பாடுகளை விசிக கட்சி மேற்கொண்டு வருகிறது. இந்த டைம்ல திருமாவளவன் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? கண்டிப்பா அண்ணனுடைய கருத்துல எந்த விதமான தவறும் இல்லையே. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னா இப்ப திமுகவோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் இருப்பதனால தானே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்குகளும் அவங்களுக்கு கிடைச்சு அவங்க ஆட்சியும் அதிகாரமும் திமுகவுக்கு கிடைக்குது. அந்த விதத்துல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கேட்டதில் எந்த விதமான தவறும் இல்லையே. நீங்கள் எப்போதுமே ஆண்டாண்டு காலமாக ஒரு கட்சியை கூட்டணியில் வைத்திருக்கக்கூடிய நீங்கள் அவங்களுக்கு கூட்டணியில் இத்தனை இடங்கள் மட்டும்தான், ஆனா அதிகாரத்துல பங்கு கொடுக்க மாட்டோங்கிறீங்க. ஆனா நீங்கள் வெற்றி பெறுவதற்கும் நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்குகள் உங்களுக்கு தேவைப்படுகிறது எனில் நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு குறைஞ்சபட்சம் நீங்க என்ன பண்ணலாம்? அமைச்சரவையில் இடம் கொடுக்கலாம். ஒரு 2 அமைச்சரவை நாங்க உங்களுக்கு தரலாம் அப்படின்னு பேசலாம். நீங்க இத்தனை தொகுதி தரணும்னு பேசுறீங்க, ஜெயிச்சிடுறீங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த கட்சியை நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல மதிக்கிறீங்களா? மதிக்க மாட்டேங்கிறீங்களா? இதை நான் சொல்லலை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்களே சொல்றாங்களே, எங்களுக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, எங்களால் கொடியேற்ற முடியல, எங்களுக்கு கொடியை பார்த்தாலே காவல்துறையினர் பிடிங்கிட்டு போறாங்க. சமீபத்தில் பாருங்க, மதுரையில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலாக ஏற்றிய கொடி, அந்த கொடியை காவல்துறையினர் இருவோடு இருவாக எடுத்துட்டு போனாங்களா இல்லையா? நீங்க எம்பிங்கிற ஒரு பதவியை மட்டும் வச்சுக்கிட்டு இல்லை 4 எம்எல்ஏக்கள் மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஒடுக்கப்பட்ட சமூக மக்களினுடைய விடுதலைக்காக 400 ஆண்டுகளுக்கு மேலாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் குரல் கொடுக்கிறாரு. அந்த மக்களினுடைய வாக்கு உங்களுக்கு தேவைப்படுகிறது. இப்ப குறிப்பா வட மாவட்டங்களில் நீங்க பாருங்க, அங்க இருக்கக்கூடிய பழைய சமூக மக்களுடைய வாக்குகளும் சரி, பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய வாக்குகளும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லைன்னா இன்னைக்கு வட தமிழ்நாட்டிலோட மக்களுடைய வாக்குகள் என்பது திமுக கிடைச்சிருக்காது. இது ஒரு எப்படி சொல்றதுன்னா, இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்போதுமே தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, நீங்க சீட்டை மட்டும்தான் கொடுப்பீங்க, பங்கு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அவர்களை வைத்து ஆட்சிக்கு வரக்கூடிய நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பங்கு கொடுங்க, அமைச்சரவையில இடம் கொடுங்க. இதான் அவங்க கேட்கறாங்க. இந்த ஆதவ அர்ஜுனா அப்படின்றவங்க யாரு சார்? ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். இப்ப அவருடைய அந்த பேச்சுதான் ரொம்பவே விமர்சனத்தை தாண்டி ரொம்பவே சலசலப்பா போயிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, அவர் சொல்லியிருக்காரு, சினிமால இருந்து நேத்து வந்தவங்க எல்லாமே துணை முதலமைச்சரா ஆகலாம் அப்படின்ற ஒரு பேசுபொருள் போயிட்டு இருக்கும் பொழுது திருமாவளவனையே ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 100க்கு 100 உண்மையான ஒரு கருத்து. அதை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். ஏன்னா எங்களுடைய மனசுலையும் அதுதான் இருக்கு. ஆண்டாண்டு காலமாக கூட நான் சொன்னேன், ஒடுக்கப்பட்ட சமூக மக்களினுடைய விடுதலைக்காக அண்ணன் கால் நூற்றாண்டுக்கு மேலாக பேசுறாரு. அப்படி இருந்தும் அவரை நாங்கள் ஒரு பட்டியல் சமூக தலைவராகவோ இல்லை பிரேயர் சமூக மக்கள் தலைவராகவோ நாங்கள் அண்ணன் திருமாவளவனை பார்க்கல. ஒரு பொது சமூகத்தினுடைய ஒரு தலைவராக அண்ணன் திருமாவளவன் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில போட்டியிடுறாரு அப்படின்னா அண்ணன் வெற்றி பெற்றாரா? அண்ணனுடைய வெற்றிக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? இப்ப நம்ம 1000 கருத்து முரண்கள் அரசியல் ரீதியாக இருக்கலாம், 1000 கருத்துக்கள் இருக்கலாம். இப்ப அவர் திமுகவோட கூட்டணியில இருக்காரு. இப்ப ஆளும் கட்சியினுடைய அதிருப்தி பெரிய அதிருப்தி இருக்கும், நாங்கள் அதை விமர்சனம் பண்றோம். ஆனா அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் இன்னும் மேல வரணும், அவருக்கு ஆட்சியும் அதிகாரமும் கிடைக்கணும். நிறைய இன்னைக்கு அதிகாரம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதிகாரம் கிடைச்சாதான் எதையும் நம்ம எளிதாக்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த அதிகாரத்துக்கு அண்ணன் திருமாவளவன் வரணும், நாங்கள் ஆசைப்படுறோம். அந்த விஷயத்த ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்ப எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்குகள் இல்லை என்றால் திமுக ஜெயிச்சிருக்க முடியாது. நாங்க 2 பேரும் கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சிருக்கோம். அப்படிங்கும்போது எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு கேட்பதில்லை, ஆட்சியில பங்கு கேட்பதில் என்ன தவறுன்னு கேட்கிறாரு. இல்லை, ஒரு தவறும் இல்லையே. ஏன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு அமைச்சராக வரக்கூடாதா? ஒரு தமிழ்நாட்டுல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு 2 துறைக்கோ இல்லை ஒரு 3 துறைக்கோ ஒரு அமைச்சர் வரக்கூடாதா? அப்ப ஆண்டாண்டு காலமாக திமுக என்ன நினைக்குதுன்னா, நாங்க 4 சீட்டு கொடுப்போம், இல்ல சட்டமன்றத்துல 6 சீட்டு கொடுப்போம், நீங்க பாராளுமன்ற தேர்தல் 2 சீட்டு தான் கொடுப்போம், அதுவும் 2மே தனி தொகுதி தான் கொடுப்போம். ஒரு பொது தொகுதி அண்ணன் கேட்டார்ல,
3 தொகுதி கொடுங்க, ஒரு பொது தொகுதியில போட்டியிடணும்னு கேட்டார்ல. அந்த பொது தொகுதியை நீங்க ஏன் கொடுக்கல? திமுக ஏன் கொடுக்கல? அப்ப யாரு இங்க சாதிய ரீதியாக செயல்படுதுன்னா திமுக தான். அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய வாக்குகள் இல்லை என்றால் திமுக இல்ல. அப்படிங்கும் போது ஒரு எழுச்சி தமிழர், இந்த மண்ணினுடைய மைந்தர், எங்க அரசியலுடைய மூத்தவராக இருக்காரு, அவர் ஒரு அதிகாரத்துக்கு வரட்டுமே நாங்க ஆசைப்படுறோம். இதுல என்ன தவறு இருக்கு? அவர் கேட்டதுல எந்த விதமான தவறும் இல்லையே. அப்போ வந்துட்டு விசிகாவோட பங்களிப்பு இல்லாம திமுகவால எல்லா தொகுதிகளையும் வெற்றி பெற முடியாது, முடியவே முடியாது. நான் இப்பவும் சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை என்றால் திமுகவால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாதுங்க. இதாங்க உண்மை. கிட்டத்தட்ட 13 விழுக்காடுகளுக்கு மேலான வாக்குகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் நீங்கள் பார்லிமெண்ட், நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சீட்டு கொடுக்குறாங்க, மதிமுகவுக்கும் சீட்டு கொடுக்குறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் சீட்டு கொடுக்குறாங்க. ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வெறும் 6 தொகுதிகள் மட்டும் கொடுக்குறீங்க? அவங்க 15 தொகுதிகளில் போட்டியிடலாம, 20 தொகுதிகளில் போட்டியிடலாம், 30 தொகுதிகளில் கூட போட்டியிடலாம். என்ன காரணம்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கட்சி. அப்படி இருக்கும்போது நீங்கள் 6 தொகுதி மட்டும்தான் நீங்க போட்டியிடணும், பார்லிமெண்ட் தேர்தலில் 2 தொகுதிகள் தான் நீங்க போட்டியிடணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப காங்கிரஸை விட எந்த விதத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்க குறைஞ்சு போயிட்டாங்க? இல்ல காங்கிரஸை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சின்ன கட்சியா? தமிழ்நாட்டுல இன்னைக்கு திமுக கூட்டணியில சொல்றேன், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிலேயே திமுகவிற்கு அடுத்து வலிமையாக இருக்கக்கூடிய கட்சினா விடுதலை சிறுத்தை கட்சி தான். அவங்க தான் 2வது வலிமையாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு இன்னும் அதிகமான தொகுதிகளை நீங்க கொடுங்க. அவங்களுடைய உரிமையை தானே அவங்க கேட்கறாங்க. சமூக நீதி பேசணும்னு சொல்றீங்க, சாதிய விடுதலை பேசுறீங்க, பெண்ணியம் பேசுறீங்க, எல்லாம் பேசுறீங்க. எத்தனை பெண்களுக்கு இப்ப அவங்க இதுல சீட்டு கொடுத்துட்டீங்கன்னு கேட்டா பல்லிழிப்பாங்க. இவ்வளவுதான் அவங்களுடையது. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இல்லை என்றால் திமுகவில் வெற்றி பெற்றிருக்கவே முடியாது. அந்த வகையில் அண்ணன் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு ஆது அவர்கள் பேசியிருக்காரு. இதுல நாங்க வரவேற்கிறோம். இதை ஒட்டுமொத்த மக்களும் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் ஏற்கக்கூடிய ஒரு காலம் வரும். இப்ப அதே ஆதவ அர்ஜுனா பேசினதை வந்துட்டு போதிய அரசியல் அறிவு, அந்த புரிதல் இல்லாம அந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராசா அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அவருக்கு அரசியல் புரிதல் நிறைய இருக்கிறதுனாலதான் அவர் திமுகவில் இன்னும் அதே பொறுப்புல அதே பாராளுமன்ற உறுப்பினராகவே இருக்காரு. இப்ப அண்ணன் ஆர் ராசா அவர்கள் அவரை விட ஒரு படித்தவர், இல்ல ஒரு பண்பானவர், ஒரு அரசியல் தெளிவானவர்கள் திமுக இருக்காங்களான்னு கேட்டா சந்தேகம். அவ்வளவு அறிவார்ந்த மனுஷங்க அண்ணன் ஆர் ராசா அவர்கள். ஏன் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க கூடாதா? கொடுக்கலாமே, ஏன் கொடுக்க கூடாது? சமூக நீதியை பேசினவர்கள் நீங்கள் தானே. ஏன் அண்ணன் ஆர் ராசா அவர்கள் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதனால மட்டுமே பெரம்பூர் தொகுதியில போட்டியிட்டவரை நீலகிரி தனி தொகுதியாக மாற்றும் போது இங்கே அவர் கொண்டு போய் போட்டதாங்க யாரு? திமுக தானே. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம், என்ன நீங்க சமூக நீதி பேசிட்டீங்க? நாங்க ஒண்ணும் கேட்கலங்க. அண்ணன் ஆர் ராசா அவர்களை பொது தொகுதியில நிப்பாட்டி வச்சு திமுகவால ஜெயிச்சிட முடியுமா திமுகவால? அப்புறம் என்ன நீங்க சாதி ஒழிப்பு பேசுறீங்க, என்ன சமூக நீதி பேசுறீங்க? அண்ணன் ஆர் ராசா அவர்களுக்கு இல்லாத தகுதியா உதயநிதி அவர்களுக்கு இருக்கு. அண்ணன் ஆர் ராசா அவ்வளவு அறிவார்ந்தவர், படித்தவர், பண்பானவர், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அவ்வளவு அரசியல் தெளிவு பெற்றவர். அவருக்கு இல்லாத தகுதி உதயநிதிக்கு எப்படி இருந்துச்சு? கருணாநிதியினுடைய பேரன் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய மகன். இதை தாண்டி வேற என்ன தகுதி இருக்கு அவருக்கு? ஒண்ணுமே இல்லையே. இந்த விஷயத்துல திருமாவளவன் ஆரவ அர்ஜுனாவுக்கு அந்த கருத்தை ஏற்பாரா இல்ல மறுப்பாரா? இல்ல, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உண்மையாகவே ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொன்ன கருத்தை கண்டிப்பா ஏற்றுதான் ஆகணும். ஏன்னா அவருக்குள்ளேயும் ஒண்ணு இருக்கும்ல. இப்ப அவரே சொல்றாரு, நான் இந்திய அளவுல பிரதமர் ஆகிறதுக்கான கனவை நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனாலதான் நான் பிற மாநிலங்களையும், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வளர்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. அப்படி மிகப்பெரிய தலைவராக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வருவதை தமிழக மக்களும் நாங்களும் என்னை போன்ற தமிழ் தேசியவாதிகளையுமே நாங்க வரவேற்கிறோம். ஏன்னா என் சமூகத்தில் இருந்து ஒருவன் அங்க மேல வருகிறான் என்றால் நமக்கு சந்தோஷம் தானே. இப்ப என் அண்ணன் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போறாரு அப்படின்னா தம்பிக்கு எப்படி கோபம் வரும்? தம்பி அதை எப்படி தவறா நினைப்பான்? அப்ப எனக்கு அது சந்தோஷம், எனக்கு ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய வளர்ச்சி தானே டைரக்டா வன்மையா கண்டிச்சிருக்காருல்ல. உதயநிதி அடுத்த துணை முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லும் பொழுது திருமாவளவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தாலுமே அதே கட்சியில கூட்டணியில இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே ஒரு சொன்னதுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுவாரா? அப்போ ஒருவேளை ஏத்துக்கிட்டாரு பண்ணி ஆகணும். அப்படிதான் நான் சொல்றேன். இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்குமே அந்த மனசுல ஒரு எண்ணம் இருக்கும், எனக்கும் அதிகாரத்துல பங்கு வேணும், ஆட்சியிலையும் பங்கு வேணும். கடந்த காலங்களில் அண்ணன் திருமாவளவன் அவருடைய பேசாத பேச்சா? கடந்த காலங்களில் பேசியிருக்காரு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்ப இடையில ட்வீட் போட்டிருந்தாரு, அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டாரு. அப்புறம் திரும்ப அது அட்மின் தான் போட்டாங்க, நான் போடல அப்படின்றாரு. அதற்கு பின்பாக திரும்ப அதே ட்வீட்டை வேற மாரி கொஞ்சம் விஷயங்கள்லாம் வசனங்கள்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை திரும்ப ட்வீட் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய மனசுல நிச்சயமாக அது இருக்கும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் துணை முதல்வராக அறிவிப்பதை திமுக ஏற்குமா? இல்ல திமுக தலைமை இருக்குமா? நாங்கள் ஆதரிக்கிறோம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஆதரிக்கிறோம். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய உழைப்பை கொடுத்தவர். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் துணை முதல்வராக வருவதை நாங்கள் ஆதரிக்கிறோம், நாங்கள் ஏற்கிறோம். திமுக ஏற்குமா? அப்ப திமுக ஏற்காதுன்னா ஏன் ஏற்காது? அந்த காரணம் இருக்குல்ல, அது காரணத்தை சொல்லுங்க. திமுக காரணம் சொல்ல முடியுமா? இல்ல முதலமைச்சர் அவர்கள் பேசணும்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், ஆதவ அர்ஜுன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாரு, அண்ணன் திருமாவளவன் அவர்களை பத்தி கருத்தை சொல்றாரு. அப்ப இருக்கும்போது இந்த ஆட்சியையும் அதிகாரத்தையும் பண்ணக்கூடிய அவர்கள் அந்த கருத்தை பேசணும்ல. அவர்கள் அந்த கருத்தை பேச மாட்டேங்கிறாங்களே. அப்ப இந்த அண்ணன் திருமாவளவன் என்ன சமூகமோ அதே சமூகத்தை சார்ந்த அண்ணன் ஆர் ராசா அவர்களை பேச வைப்பது ஏன்? இப்ப அதே ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்னா அதே சமூகத்தை சார்ந்த அண்ணன் துரைமுருகன் அவர்களை பேச வைப்பது. அப்ப என்னன்னா,
எதுவாக இருந்தாலும் அந்தந்த சமூகத்துக்கு ஒரு ஆளை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பதிலை கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு திராவிட அரசியலை நீங்க இங்க பண்றீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு தான் நாங்க சொல்றோம், தொடர்ச்சியாக நாங்க வலியுறுத்துறோம். இந்த திராவிட அரசியல் என்பது இந்த மண்ணுக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் ஏற்றதல்ல. இந்த திராவிட அரசியல் வேணாம்னு நாங்க தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். இப்ப இந்த கருத்து பற்றி விசிகா கட்சிக்குள்ள ஏதாவது சலசலப்பு ஏற்பட்டிருக்கு? சலசலப்பு ஏற்படலன்னா அண்ணன் வன்னியரசு அவர்கள் மாற்று கருத்தை தெரிவிச்சிருக்க மாட்டாரு. இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் விசிகாவை சேர்ந்தவர்கள்லாம் நிறைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசினது தவறான விஷயத்த பேசிட்டாரு, அவர் கட்சிக்குள்ள கலந்து ஆலோசித்து பேசியிருக்கலாம் அப்படிலாம் சொல்றாங்க. அது ரொம்ப ஒரு தவறான விஷயம். ஒரு கட்சியினுடைய ஒரு துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உடனே அவர் பயணிப்பாரு. இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எங்க இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஆதவ அர்ஜுன் அவர்கள் இருக்கிறாரு. இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்களும் ஆதவ அர்ஜுன் அவர்களும் பேசாம தான் ஆதவ அர்ஜுன் இதை பேசிட்டாரா? இப்ப சாதாரண அடிமட்ட தொண்டன் பேசலாங்க. ஒரு கருத்தை ஒரு அடிமட்ட தொண்டன் பேசினானா இது கட்சியினுடைய தலைமைக்கும் அடிமட்ட தொண்டனுக்கும் அந்த அளவுக்கு நெருக்கம் இல்ல. அடிமட்ட தொண்டன் ஒரு கருத்தை பேசிட்டாரு, இந்த கருத்து தவறுன்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம். ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுன் அவர்கள், ஒரு கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் எங்கெல்லாம் பயணிக்கிறாரோ அங்கெல்லாம் ஆதவ அர்ஜுன் அவர்கள் பயணிக்கிறார், கூடவே பயணிக்கிறாரு. இருவரும் ஒன்றாகவே அந்த மகிழ்வுந்துல அந்த கார்ல பயணம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லாமல் இவர் பேசிட்டாரா, இல்ல இவர் பேச போறாருன்னு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாதான்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடியே ஒரு தப்பு நடந்துச்சு. ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு ட்வீட் போடுறாங்க, அந்த ட்வீட் எனக்கு தெரியாம அட்மின் போட்டாங்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியுதா? ஒரு தலைவர்கிட்ட பர்மிஷன் வாங்காம ஒரு ட்வீட் போடுவதும் அந்த ட்வீட்டை போட்டுட்டு உடனே டிலீட் பண்ணுவதும் இது எந்த மாதிரியான அரசியல்? இது அதை தான் இவங்க சொல்றாங்க ஆதவ அர்ஜுன் பேசின தவறுனா, அப்ப இதுக்கு முன்னாடி அவர் பேச போறாருன்னு யாருக்குமே தெரியாதா? இதெல்லாம் என்ன ஒரு அப்பட்டமான ஒரு இதா இருக்கு. என்னன்னா இன்னைக்கு மக்கள் மத்தியில அது மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அவர் பேசின விஷயங்கள் எல்லாருமே இன்னைக்கு அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, நீங்க பேசுனது ரொம்ப சரியான கருத்தை பேசுறீங்க அப்படின்னு. இது அவங்களால பொறுத்துக்க முடியல, வேற ஒண்ணும் இல்லை. சோ ஆதவ அர்ஜுன் அப்படின்றவர் தான் இந்த விசிகா கட்சியோட அந்த பேக் போனா செயல்படுறாரா? அதாவது மது ஒழிப்பு மாநாடா இருக்கட்டும், இல்ல அதிமுகவோட வருகையா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இவரு தான் ஒரு பரிந்துரை செய்யறது மாதிரி ஒரு பேசுபொருள் வந்துட்டு இருக்கு. இல்லை, அதை நம்ம ஏற்க முடியாது. அதை அந்த கட்சியை சார்ந்தவர்கள் பதில் சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் அந்த கட்சியில் இன்னும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்படி தான் எல்லாருமே நடந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அண்ணன் வன்னியரசு அவர்கள் இருக்காரு, சிந்தனை செல்வன் அவர்கள் இருக்காங்க, அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் இருக்காங்க, அண்ணன் ஆலூசா நவாஸ் அவர்கள் இருக்காங்க. இதுமாரி முக்கியமான நபர்கள்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்காங்க. எல்லாருமே கட்சிக்காக தான் உழைக்கிறாங்க. யாருமே கட்சிக்காக உழைக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. எல்லாருமே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வெற்றிக்காகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னும் மேலே போகணும் அப்படின்னு தான் உழைக்கிறாங்க. அந்த உழைப்பையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் ஆதவ அர்ஜுன் ரெட்டி இதுக்கு பின்னால திமுக சாதகமா இல்லை திமுகக்கு எதிராக இப்படி பண்றாரு அரசியல்ங்கிறத அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களே சொல்லுவாங்க. சோ இது மூலியமா விசிகா மற்றும் திமுக இந்த கூட்டணி கட்சிகளுக்கிடையே ஏதாவது சலசலப்பு, வேற ஏதாவது முக்கியமா பேசுபொருள் ஏதாவது போயிட்டு இந்த அரசியல்ல தேர்தல் நெருங்க நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தேர்தலில் நம்ம கூட கூட்டணியில யாரெல்லாம் வச்சுக்கலாம் நீங்க பாருங்க. கடந்த தேர்தலில் தேமுதிக என்ன பண்ணாங்க? கடைசி வரைக்கும் பாஜக கூட்டணி போறாங்களா, அதிமுக கூட்டணி போறாங்க? எல்லாருமே கூட்டணி வச்சுட்டு அவங்கவுங்க என்னென்ன தொகுதி வேணுமோ அந்த தொகுதிக்கு போயிட்டாங்க. ஆனா தேமுதிக என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாஜக கூட கூட்டணி போலாமா, போனா ஜெயிக்க முடியுமா, இல்ல அதிமுக கூட போலாமா, கடைசி வரைக்கும் யாரோட கூட்டணி நான் என்ன சொல்றேங்க, ஒரு தேர்தலுக்கு திமுகவோடு கூட்டணி வைத்துவிட்டு மறு தேர்தலில் அதிமுக நோக்கி போகிறவர்கள் யார்? அவங்க யாருன்னா, இந்த வாட்டி ஆட்சி கவிழ போகுது, வேற ஆட்சி மாற போகுது, நமக்கு அதிகாரம் தான் தேவை அப்படின்னு போறவங்க. ஆனா இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த இனத்திற்காகவும் இந்த மொழிக்காகவும் உண்மையாக நான் போராடணும், உண்மையாக நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிச்சா இந்த ஒரு விஷயத்த நான் செய்யணும்னு நினைச்சா நாம் தமிழர் கட்சி இருக்காங்களே தொடர்ச்சியாக தனித்து களமாடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, யாரு கூட நான் கூட்டணி வைப்பதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் யாரோட கூட்டணி வைக்கலாம் நீங்களே சொல்லுங்க. நான் ஊழலை ஒழிக்கணும், நான் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த கட்டிடத்துக்கு வெள்ளையடிக்க நான் வரல, புதிய கட்டிடத்தை கட்டணும்னு வந்திருக்கேன். அப்படிங்கும்போது யார் கூட சேர்ந்து கட்ட முடியும்? யார் கூட சேர்ந்து இந்த நாட்டை நான் ஒரு கட்டமைப்புல உருவாக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஊழலை ஒழிக்கணும். இப்ப அதிமுக திமுக கூட சேர்ந்தா ஊழல் ஒழிச்சலாமா? முடியாதுன்னு உங்களுக்கே தெரியுது. அப்புறம் அப்போ ஒரு புதிய கட்டமைப்பு உருவாக்கணும், ஒரு புதிய நாட்டை நான் உருவாக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தனித்து கிளம்புறாங்க. அப்போ யார் கூடயும் சேர்ந்து இங்கே கூட்டணி அமைத்து ஒரு அதிகாரத்தை பெற்று அந்த அதிகாரத்தை வைத்து நம்ம மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது. அதுலேயும் 1008 பிரச்சனைகள் வரலாம். அதனால தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிற்கிறாங்க. ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கு எங்களுக்கு தேவையில்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை என்றாலும் எங்களால் ஜெயிக்க முடியும் என்று திமுக நினைத்தால் திமுக தனித்து களமாடட்டும். தனித்து களமாடி அவங்களுடைய வாக்கு வங்கி அவ்வளோ நிரூபிக்கணும். ஆனால் சொல்றாங்கல்ல, தேர்தல் முடிஞ்சாங்க எனக்கு 39 விழுக்காடு வாக்குகள் இருக்கு, 40 விழுக்காடு வாக்குகள். யாருடைய வாக்கு அது? திமுகனுடைய வாக்கா? அதுல விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வாக்கு இருக்கு, தமிழக வாழ் உரிமை கட்சியினுடைய வாக்கு இருக்கு, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வாக்கு இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய வாக்குகளும் இருக்கு, அண்ணன் இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்கு. இத்தனை கட்சிகளுடைய வாக்குகளை வைத்து தானே நீங்க தேர்தலில் வெற்றி பெறீங்க. நல்லா பாருங்க, தேர்தல் வந்துட்டா போதும் இஸ்லாமிய கட்சிகள்லாம் அப்பதான் எங்க இருப்பாங்கன்னு தெரியாது. அவ்வளவு நாள் வரைக்கும் மக்கள் பிரச்சனை எதுவும் தலையிட மாட்டாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்சி வரும்,
போன தேர்தலில் இந்த கட்சியை பார்த்தோம்ல அப்படின்னு ஒரு கட்சி வரும். அந்த மாதிரி கட்சியெல்லாம் வருவாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு காலத்தில் பெரிய கட்சியாக இருந்தோம்வாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயத்தில் மட்டும் வருவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாக்குகளும் இருக்குல்ல. அந்த கட்சிக்கு ஒரு 2 பேர் இருப்பான் வாக்காளர். அப்படி இருந்தாலும் அந்த 2 ஓட்டு இருக்குல்ல, அந்த 2 ஓட்டை வச்சு திமுக ஜெயிக்குதா இல்லையா? அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்போ எல்லாருடைய ஓட்டும் இங்கே இருக்குன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கு இன்னும் அதிகமாக இருக்கு. அதுல அவ்வளவுதான் நம்ம சொல்றோம். இப்போ ஆதவ் அர்ஜுனா வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து டைரக்டா வந்துட்டு அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. சோ இதை பற்றி அந்த கட்சிக்குள்ள என்ன மாதிரி அந்த போயிட்டு இருக்கு பேசு பொருள்? அவருடைய மன அழுத்தத்தையும் அவருடைய மன வலியையும் வெளிப்படையாக அவர் பேசிட்டாரு. ஒரு பலூன் இருக்குன்னா அந்த பலூன்ல வந்து ஊத முடிஞ்ச அளவுக்கு தான் காற்றை ஊத முடியும். நம்ம ஊதிக்கிட்டே இருக்கும், பலூன் வாங்கிக்கிட்டே இருக்குன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பலூன் வெடிச்சிடும். அதே போல நீங்க வந்து அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் விசிகவுக்கு எதிராக எப்போதுமே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியால இன்னைக்கு ஒரு கொடி மரம் ஏற்ற முடிகிறதா? அவங்களே சொல்றாங்களா, நான் சொல்லல, அவங்களே சொல்றாங்களே. இன்னமும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தா குடியரசு தினத்துக்கு கொடியேற்ற முடியுதா? ஒரு சுதந்திர தினத்துக்கு ஏற்ற முடிகிறதா? ஊராட்சி மன்ற தலைவர் இன்னும் போயிட்டு அந்த இருக்கையில உட்கார முடியலங்க, கை கட்டி தான் நிக்கணும்னு ஒரு சூழல் இருக்கு. இன்னமும் பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள் சமூகத்தில் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் திமுக ஒழித்து விட்டதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கோவிலுக்குள்ள ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன் போக கூடாதுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சா இல்லையா? யாருடைய ஆட்சியில் நடக்குது? இப்ப பிசிகாவுக்கு வந்து ஏன் முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க திமுக அரசு? எதனால? இதனுடைய காரணம் என்ன? என்னை விட வலிமையான கட்சி, என்னை விட அறிவார்ந்த ஒரு கட்சி, திமுக விட வலிமையான கட்சி, திமுக விட ஒரு அறிவார்ந்த கட்சி. நாளைக்கு நம்ம அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளே வளர்த்து விடக்கூடாது இல்ல. அதுதான் அவங்க நினைக்கிறது. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி 6 தொகுதிகளில் 2021 தேர்தலில் போட்டிடுறாங்க, 4 தொகுதிகளில் வெற்றி பெறாங்க. இதே நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 20 தொகுதிகள் கொடுத்திருந்தாலும் ஒரு 15 தொகுதிகள் வெற்றி பெற்றிருப்பாங்க. அந்த அளவுக்கு வலிமையான ஒரு கட்சி. அப்படி இருக்கும்போது நீங்க 6 தொகுதி மட்டும் கொடுத்தீங்க. இதே நல்லா பாருங்க, விசிகவுக்கும் 6 தொகுதி, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அதே ஈக்குவல், மதிமுகவுக்கும் அதே தான். மதிமுகங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் பெரிய கட்சியா இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் பெரிய கட்சியா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் பெரிய கட்சி. அரசியல் வட்டாரங்களில் பொதுமக்களை நீங்கள் கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. ஏன் அந்த கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் ஒரே அளவான இடஒதுக்கீடு? அது எப்படி நாங்கள் ஏற்போம்? ஒரு இடப்பங்கீடு என்பது எப்படி இருக்கணும்னா, ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேருக்கு 5 கிலோ அரிசி கொடுங்க. ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 5 கிலோ அரிசி கொடுக்காதீங்க, அவங்களுக்கு 10 கிலோ அரிசி கொடுங்க நாங்கள் கேட்குறோம். அப்போ தமிழ்நாட்டில் திமுகவினுடைய கூட்டணி கட்சின்னு ஒன்று இருக்கு. அந்த கூட்டணியில பாருங்க, வரிசைப்படுத்தியே பார்ப்போம். திமுகவுக்கு அடுத்ததாக பெரிய கட்சி தமிழ்நாட்டில் எதுன்னு கேட்டால் எல்லாம் காங்கிரஸ் தான். இந்த 2 பேரோட போய் ரயில் மறியல் பண்ணுவாங்க, அந்த கட்சி தான் காங்கிரஸ். சரிங்களா? அப்படி இருக்கும்போது அந்த கட்சிக்கு எப்படி நீங்க இத்தனை விழுக்காடு அளவுக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுப்பீங்க? ஏன் நீங்க 6 மட்டுமே வந்து விசிக்கு கொடுப்பீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப என்னன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளரக்கூடாது. இதை நினைப்பது நான் அல்ல, திமுக அப்படி நினைக்கிறதுனால தானே நீங்க 6 இடங்களை கொடுக்குறீங்க. உண்மையாகவே நீங்கள் சமூக நீதி பேசக்கூடியவர்கள், ஈவேரா ராமசாமி அவர்களுடைய வழிவந்தவர்கள், அண்ணாவின் கொள்கையை ஏற்றவர்கள் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சம பங்கீடு நீங்க கொடுத்துருக்கணும். அதுதானே கரெக்டு. சமூக நீதினா அதானங்க. ஒருத்தன் கீழே இருக்கான் அப்படின்னா அவனை வந்து இன்னொருத்தனுடைய ஈக்குவலுக்காக சமூகமா நீங்க கொண்டு வந்து நிப்பாட்டணும்ல. நீ இங்கேயே இருப்ப, ஆனா அவனை நீ இங்கேயே வச்சிருப்ப அப்படின்னு கீழே வச்சிருப்பனா அது என்ன சமூக நீதி? அப்புறம் எதுக்கு நீங்க சமூக நீதி பேசுறீங்க? பேசாதீங்க, சமூக நீதி பேசாதீங்க. இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 வந்துட்டு விசிகாவும் திமுக கட்சி வந்துட்டு கூட்டணி ஏதாவது முறிவு ஏற்படுமா, தொடருமா, இல்ல அது அப்படியே போயிடுமா? இப்போ வந்து விஜய் வேற வராரு, டிவிகே அவங்க வேற வராங்க. சோ இந்த கூட்டணி எப்படி இருக்கும்? இல்லை, வரக்கூடிய 2026 தேர்தல் என்பது தமிழக அரசியலில் சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறோம். என்னன்னா ஒரு 5 முனை போட்டியாக கூட வரலாம். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி தனித்து களமாறன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு புறம் அதிமுக இந்த தேர்தலில் அவர்களுடைய வலிமையை கட்டாயமாக காட்டியாக வேண்டிய ஒரு சூழல். என்னென்று கேட்டால், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியினுடைய தலைமை பொறுப்பு ஏற்றதுக்கு பின்பாக தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் 26 தேர்தலே அவங்க கைப்பற்றி ஆகணும்னு ஒரு கருத்து. அதே போல திமுக ஏற்கனவே 10 ஆண்டுகள் அவங்க ஆட்சியில் இல்லை, எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்திருந்தார்கள். திரும்ப 2021 வந்திருக்காங்க. மீண்டும் ஒரு முறை கண்டினியூவா நாங்கள் வந்து ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவங்கள்ட்ட இருக்கும். ஆனாலும் திமுகவுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி, அப்போ இந்த பக்கம் விஜய் அவர்கள் வராரு. அப்புறம் பாஜக ஒரு தனிமையான ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க. அப்படிங்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருந்தால் அது திமுகவிற்கு பலம். அப்படி இல்லை என்றால் விசிக எந்த கட்சிக்கு செல்கிறதோ அது விசிகவுக்கும் பலம், அந்த கட்சிக்கும் பலம். அவ்வளவுதான். இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன். தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது, புதியதாக ஒரு கட்சியாக வராங்க. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 80-100 தொகுதிகளுக்கு மேலாக வேட்பாளர்களை தேர்வு செய்து இப்போதே களமாட ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் போயிட்டு அந்த கட்சியினுடைய கூட்டங்கள்லாம் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் திடீர்னு விஜய் அவர்கள், நம்ம 2 பேரும் சேர்ந்து கூட்டணியை சந்திப்போம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூப்பிடுங்க, நம்ம 3 பேரும் சந்திப்போம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு அவங்க ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டாங்கன்னா திமுக அதிமுகங்கிற கட்சி இருக்குமா? இருக்காது. இல்லை விசிக பக்கம் வந்து அதிமுக போயிடுச்சுன்னு வச்சிங்க, விஜய் அவர்கள் அதிமுகவோடு இந்த முதல் தேர்தலில் கூட்டணி வைக்கிறேன்னு ஒரு முடிவு எடுத்து விசிக விஜய் அவர்களும் அதிமுகவும் கூட்டணி வைத்தா திமுகன்ற ஒரு கட்சி இருக்குமா?
இருக்காது. ஆனா எந்த கட்சிகள் யாரோட கூட்டணி வைத்தாலும் ஆப்போசிட்ல ஒரு கட்சி இருக்காது. ஆனா நிலையாக தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்கும்னா அது நாம் தமிழர் கட்சி இருக்கும். ஏன்னால் அவங்களுக்கென்று ஒரு தனி கொள்கை, அவர்களுக்கென்று ஒரு தனி தத்துவம், அவர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து இந்த மண்ணினுடைய விடுதலைக்காகவும் இந்த மக்களினுடைய விடுதலைக்காகவும் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கேட்பாங்க, என்ன விடுதலைன்னு பேசுறீங்க, என்ன இந்திய சுதந்திரமா விடுதலை வாங்கும் போது இன்னும் மக்கள் விடுதலை பெறலையான? எங்க விடுதலை இருக்கு? கருத்து சுதந்திரம் இருக்கா? இல்ல. தனி மனித சுதந்திரம் எதுவுமே இங்க இல்ல. ஒரு அரசியல் கட்சி நீங்க தவறு செய்கிறது ஆட்சியும் அதிகாரத்தையும் இருக்குன்னா அந்த கட்சி செய்யக்கூடிய தவறுகளுக்கு எதிராக இங்க யாரும் பேச முடியலையா? பேசிட்டா என்ன பண்றாங்க நமக்கு தெரியுது கண் கூட. அப்படி இருக்கும்போது என்னுடைய விடுதலை இங்க என் மொழி என் இனம் எல்லாத்தையும் காக்கணும்னு நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா போராட்டிருக்காங்க. எந்த கட்சி யாரோட கூட்டணிக்கு போனாலும் போகவில்லை என்றாலும் நாம் தமிழர் கட்சி தனித்து களமாடுவாங்க, களமாடிட்டே இருக்காங்க, கண்டிப்பாக வெல்வாங்க. நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.